இன்று உலகம் முழுவதும் டிஸ்னி என்ற பெயர் தெரியும். மைக்கி மவுஸ், டொனால்ட் டக், டிஸ்னி பிரின்சஸ், பிக்சர், மார்வல், ஸ்டார் வார்ஸ் இப்படி நமக்கு பிடித்த பல கதைகளுக்கு பின்னால் இருந்த ஒரே மனிதர் வால்ட் டிஸ்னி. ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னால் பல தோல்விகளும் இருந்தது. 1901 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வால்ட் டிஸ்னி பிறந்தார். சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் அவருக்கு அதிக ஆர்வம். பள்ளி நோட்டு புத்தகங்களில் கூட படங்கள் தான் அதிகம். பெரியவராக ஆன பிறகு கார்ட்டூன் உலகில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் தனது பயணத்தை தொடங்கினார். ஆனால் ஆரம்ப வாழ்க்கை எளிதாக இல்லை. அவர் தொடங்கிய முதல் அனிமேஷன் ஸ்டூடியோ திவாலானது. பணம் இல்லை, வேலை இல்லை, கனவு மட்டும் இருந்தது. பலர் அனிமேஷன்ல வெற்றி கிடைக்காது என்று சொன்னார்கள். ஆனால் வால்ட் டிஸ்னி கைவிடவில்லை. ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய எலியை பார்த்தார். அந்த சிறிய யோசனைதான் பின்னர் உலக புகழ் பெற்ற மிக்கி மவுஸாக மாறியது. 1928 மிக்கி மவுஸ் அறிமுகமானார். அதன் பிறகு டிஸ்னியின் வாழ்க்கையே மாறிவிட்டது. அதற்கு பிறகு வால்ட் டிஸ்னி அனிமேஷன் உலகில் பல புதிய முயற்சிகளை செய்தார். 1937 உலகின் முதல் முழுநீள அனிமேஷன் திரைப்படமான ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் டவர்ஸை வெளியிட்டார். பலர் இந்த படம் தோல்வியடையும் என்றார்கள். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு டிஸ்னி நிறுவனம் தொடர்ந்து பல காலத்தால் அழியாத படைப்புகளை உருவாக்கியது. வால்ட் டிஸ்னியின் மிகப்பெரிய கனவு ஒரு சாதாரண தீம் பார்க் இல்லை, குடும்பம் முழுவதும் சேர்ந்து மகிழக்கூடிய ஒரு மந்திர உலகம். அதுதான் பின்னர் டிஸ்னிலேண்டாக உருவானது. 1955 திறக்கப்பட்ட டிஸ்னிலேண்ட் இன்று உலகின் மிகவும் பிரபலமான பொழுதுபோக்கு பூங்காக்களில் ஒன்றாக இருக்கிறது. வால்ட் டிஸ்னி தனது வாழ்நாளில் 22 அகாடமி அவார்ட்ஸ் வென்றார். இது இன்று வரை ஒரு சாதனை. 1966 அவர் உயிரிழந்தாலும் அவருடைய கனவு நிற்கவில்லை. இன்று டிஸ்னி நிறுவனம் உலகின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. வால்ட் டிஸ்னி நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், கனவு காணுங்கள், அந்த கனவுக்காக கடினமாக உழையுங்கள், தோல்வி வந்தாலும் விடாதீர்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஓவியரின் கதை இல்லை, உலகையே கற்பனை செய்ய வைத்த மனிதரின் கதை. உங்களுடைய ஃபேவரட் டிஸ்னி கேரக்டர் யார்? மிக்கி மவுஸா, டொனால்ட் டக்கா, எல்சா அல்லது வேறு யாராவது? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி கார்ட்டூன் ஹிஸ்டரி மற்றும் லெஜெண்டரி கிரியேட்டர்ஸ் பற்றிய வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.